ஹலோ வியூவர்ஸ், தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே உள்ள லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. இங்கே உள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லிலேயே செய்யப்பட்டு தரையில் அமர்த்தப்பட்டிருக்கு. இந்த சுண்ணாம்பு கல் நந்தியில விழும் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கிறதா. இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு அம்சமாகும். அதே போல கோயிலின் கருவறைக்கு அடியில் சந்திரகாந்த கல்லை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த சந்திரகாந்த கல்லை நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன் ஸ்டோனுடைய பலன் என்ன அப்படின்னா, வெயில் காலத்துலேயும் வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைச்சி இதமான வெப்பத்தை தருமா. இந்த மூன் ஸ்டோனை பற்றி நம்ம ராஜேந்திர சோழனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்றத பற்றி தானே யோசிக்கிறீங்க. நம்ம ராஜேந்திர சோழன் ஸ்ரீலங்காவையும் அவருடைய கட்டுக்குள்ளார வச்சிருந்தாரு. ஸ்ரீலங்காவிலையும் இந்த மூன் ஸ்டோன்கள் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. அதனால் இந்த மூன் ஸ்டோனை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு இதை சிறப்பான வகையில் பயன்படுத்தி இருக்காரு. என்னடா இவன் பாட்டில் சிறப்புகளாக அடுக்கிட்டு போகிறானே, இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன தேவிக்கும் மார்கழி திருவையாறு அன்று பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். இவருடைய இயற்பெயர் மதுராந்தகன். இவர் மிகச்சிறந்த மன்னராக 1012 1044 வரைக்கும் கடல் கடந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டியிருக்காரு. தஞ்சாவூர் கோயில் போலவே அரியலூர் கோயிலையும் கட்டினார். இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கங்கையிலிருந்து இவரோட தோற்ற மன்னர்களை நீரை தலையில் சுமந்து வர செய்து அபிஷேகம் செஞ்சதா வரலாறு கூறுகிறது. இதனால தான் இந்த கோயிலுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயில் அப்புறம் இந்த சார்ந்த துணை கோயில் அப்புறம் இந்த வரலாறு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த கோயிலில் விசித்திரமான ஒன்று இருக்குது. அதுதான் இந்த சிங்கவாயில் கிணறு அப்படின்னு சொல்கிறது. இந்த சிங்கவாயில் கிணறு அப்படின்றது என்னன்னா, இதுக்குள்ளார போனீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டோடைய முடிவில் உங்களுக்கு ஒரு குட்டை தென்படும். இந்த குட்டை தான் ரொம்பவே விசித்திரமாக அமைஞ்சிருக்கு. இதில் ராணி மற்றும் இளவரசர்கள் அந்த காலத்திலேயே குளிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்விம்மிங் பூலாக இருந்திருக்கு. கிணறுல ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் இந்த கிணறுடைய வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்க குட்டை உங்கள் கண்ணுக்கு தென்படாது. இதுதான் இந்த குட்டையோடைய சிறப்பு அமைப்பாகும். ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு கட்டமைப்புகளுக்கு இதுவும் ஒரு அடையாளமாக திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.